நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தில் இலங்கை உருவானத கதையை பற்றி பார்க்கலாம். 4வது பாகம். அகஸ்தியர் கூறி வந்த விபரங்களை எல்லாம் கேட்டு வந்த ராமருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அவர் அகஸ்தியரை பார்த்து, மாமுனிவரே, குபேரனுக்கு முன்னால் இலங்கையில் அரக்கர் வாழ்ந்தனர் என்று கூறினீர்கள். அது எவ்வாறு? ராவணன் முதலிய அரக்கர்கள் புலஸ்தியரின் மரபில் தோன்றியவர்கள் என்று கேள்விப்பட்டு இருக்கிறேன். இப்பொழுது வேறு விதமாய் தாங்கள் கூறுவது எனக்கு மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறது. தாங்கள் சொல்வதை பார்த்தால் புலஸ்தியர் மரபை தவிர வேறொரு மரபும் உண்டு என்று தெரிகிறது. அப்படியென்றால் அவர்கள் எந்த மரபை சேர்ந்தவர்கள்? அவர்களுக்கு மிகுந்த பலம் எப்படி உண்டானது? மகாவிஷ்ணு அவர்களை என்ன தொல்லை கொடுத்து வந்தனர்? மகாவிஷ்ணு ஏன் அவர்களை துரத்தி அடித்தார் என்பன போன்ற வினாக்களை பணிவுடன் கேட்டார். இதை கேட்டு அகஸ்தியர் புன்முறுவல் செய்தார். பின்னர் மிகவும் விரிவாக அந்த வரலாற்றை எல்லோரும் கேட்கும்படியாக சொல்லத் தொடங்கினார். சென்ற பிரம்ம தினத்தின் முடிவில் பிரம்மன் பூமியில் கீழ் உள்ள சமுத்திர நீரை உண்டாக்கினார். பின்னர் இரவின் முடிவில் விஷ்ணுவின் நாபியில் உள்ள தாமரையில் வீற்றிருந்தபடியே அந்த நீரில் கோடிக்கணக்கான உயிரினங்களை உருவாக்கினார். நீரில் வசித்து வந்த அந்த உயிரினங்களுக்கு பசி, தாகம் போன்றவை உண்டாயின. எனவே அவைகள் தங்களை படைத்த பிரம்மதேவரிடம், சுவாமி, இந்த உலகில் எங்களை ஏன் படைத்தாய்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டன. பிரம்மதேவர் அவைகளை பார்த்து, நீங்கள் விண்ணுலகில் பரவி கிடக்கின்ற பல்வேறு அண்டங்களையும் இரட்சியுங்கள் என்று கூறினார். அவைகளில் சில இரட்சிக்கிறோம் என்றன, சில பட்சிக்கிறோம் என்றன. உடனே பிரம்மதேவர், இரட்சிக்கிறோம் என்று சொன்னவர்கள் இராட்சசர்கள் ஆக கடைவீர், பட்சிக்கிறோம் என்று சொன்னவர்கள் எச்சகர்களாக கடைவீர் என்று சொன்னார். அவர்களும் அவ்வாறே மாறினர். அவர்களில் ஏதி, பிரகேதி என்ற இருவர் இராட்சசர்களுக்கு அதிபதியாய் திகழ்ந்தனர். அவர்கள் இருவரும் சகோதரர்கள், மிகுந்த பலவான்கள். அவ்விருவரில் பிரகேதி நீதியை போற்றும் உத்தம குணம் உடையவனாய் திகழ்ந்தான். தவ நெறியாகிய துறவற நெறியை மேற்கொண்டான். தபோவனத்திற்கு சென்று அங்கு விரதங்களை மேற்கொண்டு வாழத் தொடங்கினான். மற்றொரு சகோதரனான ஏதி என்பவன் யமனுடைய தங்கையான பய என்பவளை மணந்து கொண்டான். இவளுக்கு கலை என்றும் காலபகினி என்று வேறு பெயர்களும் உண்டு. அவள் தீ போன்ற சிவந்த கண்களையும் நீண்ட கூந்தலையும் உடைய கொடியவள். தன்னுடைய தம்பியான பிரகேதி தவ வாழ்க்கையை மேற்கொண்ட பின்னர் ஏதி பல திக்குகளிலும் சென்று வெற்றி வகை சூடினான். தன் மனைவியுடன் இன்பமாக வாழ்ந்து தொடங்கினான். ஏதிக்கும் பயை என்பவளுக்கும் வித்யுகேசன் என்ற மகன் பிறந்தான். வித்யுகேசன் வளர்ந்து பெரியவனானான். அவனுக்கு சந்தியா என்பவளின் மகளான சால கடங்கை என்ற அழகிய பெண்ணை ஏதி திருமணம் செய்து வைத்தான். நீண்ட காலம் சென்று சால கடங்கை கருவுற்றாள். பின்னர் வித்யுகேசனும் சால கடங்கையும் மந்திர பர்வதம் என்ற இடத்திற்கு சென்றனர். அங்கு அவர்களுக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த பேதை பெண் தான் அருமையாக பெற்றெடுத்த ஆண் குழந்தையை அங்கேயே விட்டுவிட்டு கணவனுடன் சென்றாள். அவர்கள் இருவரும் இன்பமுடன் வாழத் தொடங்கினர். இன்ப வாழ்க்கை வாழ்ந்த அந்த கொடிய அரக்க பெண் தன் மகனை பற்றி அதன் பிறகு மனதாலும் நினைக்கவில்லை. சிவபெருமான் அருள் செய்தார். மந்திர பருவத்தில் கிடந்த அந்த குழந்தையின் வாயில் கையை வைத்து கொண்டு அழுதது. அதன் அழுகையானது மேகத்தின் கர்ஜனை போல் இருந்தது. உயிர்களின் துன்பம் நீக்குவதற்காகவும் அவைகளின் தீவினை அஞ்சி ஒடுங்குவதற்காகவும் பரமசிவனும் பார்வதியும் எருது வாகனத்தில் ஏறி வானவீதியில் வந்து கொண்டிருந்தனர். வானத்தில் சென்று கொண்டிருந்த பார்வதி தேவி அனாதையாக கிடந்து அழுது கொண்டிருக்கும் அந்த குழந்தையை கண்டுவிட்டாள். உயிர்களிடம் பெரும் கருணையுடைய அவள் தன் குளிர்ந்த கண்களால் அக்குழந்தையை பார்த்தாள். பின் தன் கணவனை நோக்கி, சுவாமி, தாயை பிரிந்து தனித்து அழுது கொண்டிருக்கும் இக்குழந்தைக்கு தாங்கள் அருள் வேண்டி செய்ய வேண்டும் என்று பணிவுடன் வேண்டினாள். பார்வதியின் வேண்டுதலுக்கு பரமசிவன் மனம் இறங்கினார். உடனே அவர், இக்குழந்தை இதனை பெற்ற தாயின் வயதை உடனே அடைவதாக, எல்லையற்ற ஆற்றலையும் நீண்ட ஆயுளையும் பெறுக என்று அருளினார். பின்னர் அத்துடன் நில்லாமல் விண்ணில் பறந்து செல்லும் ஒரு நகரத்தையும் உண்டாக்கி அதனையும் அக்குழந்தைக்கு தந்தார். அரக்கர் குலத்தில் பிறந்த இக்குழந்தைக்கு இந்த நிலை ஏற்பட்டு விட்டதே, அரக்கர் குல பெண்கள் இத்தகைய குணம் உடையவர்களாய் இருக்கிறார்களே என்றெண்ணி பார்வதி மிகவும் வருத்தம் அடைந்தாள். எனவே அவள், அரக்கர் குல பெண்கள் கர்ப்பம் தரித்தால் உடனே அவர்களுக்கு குழந்தை பிறந்துவிடும். அத்துடன் பிறந்த அப்பொழுதே வளர்ச்சியடைந்து தாயின் வயதை அடையும் என்று வரம் அருளினாள்.
இவ்வாறு பரமசிவனும் பார்வதியும் வரம் அருளிய அந்த நொடியிலேயே அக்குழந்தை வளர்ந்து பெரியவனானான். வயது, அழகு ஆகிய யாவும் வாய்க்க பெற்றவனாகி சிவபெருமானின் பாதங்களில் விழுந்து வணங்கினான். அப்பொழுது அவனுக்கு சுகேசன் என்ற பெயரை சிவபெருமான் சூட்டினார். பின்னர் அவனை வாழ்த்துவிட்டு தன் மனைவி பார்வதியுடன் அவர் ஆகாய மார்க்கமாக சென்று விட்டார். சிவபெருமானால் உண்டாக்கப்பட்ட விண்ணில் பறந்து செல்லும் நகரத்திற்கு சுகேசன் சென்றான். அதனை ஆட்சி செய்து கொண்டு அந்த நகருடன் பல இடங்களுக்கும் பறந்து சென்றான். சிவபெருமான் கொடுத்த சக்தியை கொண்டு தன் இஷ்டம் போல் சுற்றினான். செல்வத்திலும் பலத்திலும் தான் இந்திரனை விட மேலானவன் என்று எண்ணினான். மிகவும் கர்வமுடன் வாழ தொடங்கினான். ஓகே நண்பர்களே, நான் சொல்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.